ஆண் பெண் நட்பு விஷயத்துல அப்பப்போ ஒரு கேள்வி வந்து போகும். நட்பா தான் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும், ஆனா இது லவ்வோ அப்படின்னு அப்பப்போ தோணும். இது காதல் தானேன்னு தோணுச்சு. நான் போய் கேட்டேன், அந்த பொண்ணு இல்ல அது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பொண்ணு கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆரம்பிச்சேன். ஃப்ரீ பீரியட்னா பக்கத்துல வந்து உட்காந்துருவா, பேச ஆரம்பிப்போம். நான் போய் ஒரு நாள் சொல்ல வரைக்கும் போயிட்டேன். அப்ப வந்து அவ என்கிட்ட வந்து சொல்றா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். என்ன இருக்கும், சரி அவளே சொல்லிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்றா. அவ என்ன கலட்டி விட்டது கூட பரவாயில்ல மாப்பிள்ள, பக்கத்துல அவன் மூஞ்சிய பத்தியா. அப்போ உங்களுக்கு கொடுத்த உங்களோட பழகின அந்த சமிக்கைகள் காதல் இல்ல, அத்தனையும் நடிப்பா. சொல்லுல தான் நடிப்பா. இல்லை இல்லை இல்லை. நான் அடிக்கடி அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். ரப்பர் பேண்ட் வாங்கிட்டு போய் கொடுப்பேன், ரோஸ் வாங்குறது. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? நம்ம கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரி போடுவாங்க சார். ஸ்டோரி போடுறப்ப நம்மள மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நம்மள தவிர எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? கொடுத்தது கிஃப்ட் நானு, என்ன மட்டும் டேக் பண்ணலன்னா அது லவ் தானே அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாருக்கும், அதாவது எல்லாரையும் டேக் பண்ற பொண்ணு நம்மள மட்டும் சொல்லலையங்கிறப்ப லவ் நினைச்சீங்க. ஐயோ பாவம். பொண்ணு அதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருச்சு. அதை கேட்டதுக்கு ஒன்ன டேக் பண்ணா நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் லவ் பண்றோம்னு நினைச்சிருவாங்க. வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. அதாவது லவ் பண்றாங்க நினைச்சிருவாங்கிறதுக்காக தான் டேக்கே பண்ணல. அதனால தான் பண்ணல. லவ் பண்றதுனால தான் அந்த பொண்ணு டேக் பண்ணல நம்ம நினைச்சிட்டோம். ஓகே, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எனக்கு வந்து வாழ்க்கையில் எது நடந்தாலும் உன்ட்டு தான் ஷேர் பண்ணணும்னு தோணுது. வேற யார்ட்டையும் ஷேர் பண்ண தோணல. உன்ட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எவனோ உருட்டி விட்டா அந்த உருட்டை நம்பிட்டு நம்ம போட போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இப்படி நான் சொல்லிட்டு சொல்லுவா. அப்புறம் கடைசியில ஒரு நாள் இப்படியே போனா வேற யாராச்சும் வந்து பந்தியில உட்காந்துட்டு போறாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. அவன் என்ன சொல்லிட்டா, லவ் பண்ணதே இல்லை இது வரைக்கும், அப்படி லவ் பண்ணாலும் உன்ன லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஓ லவ் பண்ணவும் மாட்டேன், பண்ணாலும் ஒன்னும் பண்ண மாட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். பணத்துக்காக என்ன மறந்து அவங்க கூட போனியே, என் தங்கமான மனசை விட்டு அவங்க கூட போனியே. ஆனா அதுக்கப்புறம் நம்ம விடுவோமா? திருப்பி பேசி அவளை ஓகே பேசிட்டா இருக்கீங்க. இதுல என்னப்பா சந்தேகம்? இல்ல அது பிரேக்கப் ஆயிருச்சு. ஒன்ஸ் இன் இயர் ஒரு லவ் பண்ணி ஒரு பிரேக்கப் ஆகி மீண்டு மறுபடி அது ஒரு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சோ. எந்த லாங்குவேஜும் தெரியல, எந்த கல்ச்சரும் புரியல, இவன் என்னைக்கு எப்படி வந்து. ஓகே, இது லவ் தானே ஜெசின்னு தோணுச்சு எனக்கு. இதெல்லாம் பண்ணாங்க ஆனா இல்லன்ட்டாங்க. என்ன செஞ்சாங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? இவங்க சொன்ன எல்லாமே பண்ணாங்க சார். ஒரு கட்டத்துல அவங்களே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு எது தோணுது நினைக்கிறேன் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி பாடி தொலையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு டைம் வேணும். நல்லா டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். அது இடையிலேயே வந்து நான் லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. ஃபைனலா ஒரு நாள் வந்து லவ் பண்றியா இல்லையா அப்படின்னா இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டு. என்னடி இது? அப்ப லவ் யூ சொன்னது லவ் யூ ஆஸ் எ ஃப்ரெண்டா சொன்னேன் அப்படின்ட்டு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. லவ் யூ டூ எப்படி ஃப்ரெண்டா சொல்ல முடியும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். புரியலைனாலும் பொத்திக்கு நீ வீட்டுக்கு போ, நான் அவனை கிடைக்கும். எனக்குமே புரியல தம்பி. லவ் யூ டூ வரைக்கும் போயாச்சு, ஆனா லவ் இல்ல. நாங்க பேசிக்கா எப்படி கூப்பிட்டு போனா வாடா போடான்னு கூப்பிட்டது போக தங்கம் செல்லம் தான் சார் ஓடும். சோ நீங்க லவ் நினைச்சீங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணா, அக்செப்ட் பண்ண வேண்டியதானேன்னு கேட்டதுக்கு அதான் நீ இருக்கல்ல. அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்லாம் ஃபீல் பண்ணனா? எனக்கு எல்லாம் சப்போர்ட்டிவா எல்லாம் நீ இருக்கல்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு இன்னொரு பையன் அப்படின்ட்டாங்க சார். இது எதுக்கு? ஏமாந்ததுக்கு. அப்ப சரி. நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா எடுத்துக்கிறதா இல்ல லவ்வா எடுத்துக்கிறதா? நீங்க என்னவா எடுத்துக்கிட்டீங்க? நான் லவ்வா எடுத்துக்கிட்டேன் சார். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? போய் சொன்னீங்களா? ஆனா நான் போய் அதை அவங்கள்ட்ட சொல்லல. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இல்லாம போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டாங்க. அப்ப நான் சொல்றேன்டா நந்தினி, அம்பிக்கு உன் மேல இந்த மாதிரி அவன் வந்து லவ் பண்றான், உன் மேல நிறைய ஃபீலிங்ஸ் வச்சிருக்கான், அம்பிக்கு நீ அவன் கூட இருந்தா உன் லைஃப் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸா ஃபீல் ஆகி, ஆனா வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். நல்லா இதா இருப்பானா என்னன்னு எனக்கு தெரியல, உன்னை அந்த அளவுக்கு நான் பாத்துப்பனா அப்படிங்கிற மாதிரி தெரியலன்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. உங்களை எப்படி நல்லா பாத்துப்பேனா? ரிஜெக்ஷன்ல பல மோடு இருக்கு தம்பி. தெரியாது போல இருக்கு நம்மளை பத்தி. ரிஜெக்ஷன்ல சாரி நோ முடியாது அப்புறம் பார்க்கலாம், உனக்குன்னு அவ்வளவு பொருத்தமானவள் உருட்டு நீ உருட்டு, உனக்கு இன்னை விட நல்ல பெட்டரான பொண்ணு கிடைப்பா, ஐ டோன்ட் டிசர்வ் யூ, அதெல்லாமே அதான். சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? அது டைரக்ட் ரிஜெக்ஷன் பண்ணியிருந்தா பரவாயில்ல சார். நீங்க தான் நேர்ல சொல்ல, இல்ல நாங்க மட்டும் இப்படி நேரா சொல்றது. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்ல. கேண்டீன் போறோம், நான் இங்க உட்காந்துருப்பேன், அவங்க அங்க உட்காந்துருப்பாங்க, அவங்களே வந்து ஊட்டி விடுவாங்க. உனக்காக ஒரு பெண்
இந்த நீ சாப்பிட்டு நான் சொன்னேன் நான் சாப்பிட்டேன் இல்ல நீ சாப்பிட்டுருக்கே மாட்டேன் இந்த ஊட்டுன்னு ஊட்டி விடுவாங்க. அப்படியா? சரி நான் பெஞ்சில படுத்தா எதுக்கு பெஞ்சில படுக்க மடி இருக்கல என் மடியில படுக்க வச்சாங்க. இந்த பா நீ ஏதோ பூசி முழுற மாதிரி இருக்கு. அன்லிமிட்டட் காலுக்கு அர்த்தமே தெரியாது சார் எனக்கு. அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அன்லிமிட்டட் கால் எவ்வளவு நாள் பேசினா போல. இதெல்லாம் ஓவர் நக்கலு. இன்னைக்கு காலேஜ் விட்டு இப்படி போறேன், அடுத்து கால் வருது, மறுநாள் காலைல 8 மணி காலேஜ், அது வரைக்கும் ஃபோன் பேசுறாங்க. எப்படி நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணு அவளை லவ் பண்ணது எனக்கு தெரியாது, அந்த பையனுக்கு நான் லவ் பண்ணது அவனுக்கு தெரியாது. என்னடா குரூப் இது டேய்? எனக்கு ஒண்ணுமே புரியலடா அது. நான் வெக்க கிட்ட குடும்பமா இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்? அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணியிருக்கா சார். சரி, நான் அந்த பொண்ணு லவ் பண்ணல. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அது நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. உங்க 2 பேருக்குமே ஒண்ணும் தெரியல. கேட்டேன் சார் போய், ஏமா நீ ஊட்டி விட்டுருக்க, மடியில படுக்க வச்சிருக்க, இதெல்லாம் லவ் இல்லையா அப்படின்னு கேட்டா, ஏப்ரல் ஃபூல். எனக்கு ஒண்ணு பிடிக்கும், எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா அதை நான் லவ்வா பார்க்கல அப்படின்ட்டாங்க. பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா லவ் இல்ல. என்ன எழவி அது? February 14 எனக்கு கால் வந்துச்சு. போனோடனே எனக்கு ஷர்ட்டு டேரி மில்க் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கவர்ல வச்சு கொடுத்தாங்க. பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. ஒரு February 14 அன்னைக்கு அதை கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஆமா, காதல் தினம். சோ காதலர் தினம். அதான் பிரச்சனையே. ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். சரி அவங்க கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஷையா இருக்கும் போல, நம்மளே ப்ரப்போஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஏன் உனக்கு இந்த வேலை? சரி ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல உன் மேல எனக்கு அந்த மாதிரிலாம் தாட் இல்ல, உனக்கு லவர் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஸோ அதனால நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். பட் ஆனா உன் மேல எனக்கு லவ் இல்ல. இது என்ன சார் இது ஒரு இது நீங்களே சொல்லுங்க. பாவம் இல்ல, என்ன பண்ண சொல்ற? February 15 வாங்கி கொடுக்கலாம், 16 வாங்கி கொடுக்கலாம், நார்மல் டேஸ்ல வாங்கி கொடுத்துட்டு ஏதோ தோணுச்சு வாங்கி கொடுத்தது கூட சொல்லிருக்கான். ஆமா சார். ஐயோ பாவம். 14 அன்னைக்கு ஃபோன் பண்ணி வா உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னப்ப போறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் மைண்ட்ல ஓடுது? நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா எப்படி இருக்கும்? நிறைய இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் சார். சார் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பா எப்படியும் ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு 14 அன்னைக்கு சொல்லுவோம், எனக்கு ரொம்ப இன்பதிர்ச்சியா தான் இருந்தது. அதான் சொல்லுவாங்கன்னு இன்பதிர்ச்சியா இருந்தது. குடு ப்ரோ. அவங்க சொன்னதை கேட்ட உடனே எப்படி அதிர்ச்சியா இருந்துச்சு? தாங்கிக்க முடியல மனசு ரொம்ப. இன்ப அதிர்ச்சி இருந்து பேரதிர்ச்சிக்கு போயிடுச்சு சார். செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ செய்க கரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? சார் அப்படியே அந்த ரேட்டிங் கொஞ்சம் போட்டு சார். ரேட்டிங் நான் மாடியில் போய் வைஃபை இல்லை சார் மேலே போனால் தான் கிடைக்கும். அப்படியே சொல்றாங்க, யாரும் போட மாட்டாங்க சார். ஏதோ பார்த்து பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். என்ஜாய் பண்ணுங்க.